வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவின் ஞானக்களஞ்சியம் தொகுப்பு 2 பாடல் எண் 1232வது பாடலை நாம் சிந்திக்கலாம். இறைநிலை என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கக்கூடிய கவியை நாம் சிந்திப்போம். தெய்வத்தை நாடுவதும் தெளிந்த அறிவில் தேறுவதும் திருநிலையாம் மனிதனவன் பிறவி நோக்கம் பயணம். தெய்வநிலை தெரிந்து கொண்டேன் திருவருளே நானாகத் திகழும் அனுபவம் எனக்கு இல்லை என்பர் சில்லோர். தெய்வமெனும் பாலை பிறையிட்டு தயிராக்கி பின் தேடுகிறார் பாலை, அதை காணேன் என்றால் மயக்க நிலை. தெய்வம் உயிர்க்குள் அறிவாய் அதன் படர்க்கை நிலையிலே திகழ்கிறது மனமாய், தேடுவது எதை எங்கே? வாழ்க வளமுடன். தெய்வத்தை நாடுவதும் தெளிந்த அறிவில் தேறுவதும். மனிதன் பிறவி பெருங்கடலை நீந்திக் கொண்டிருக்கிறான் என்பதை நாம் கவனிக்கும் போது அந்த மனிதன் எதை தேடிக்கொண்டிருக்கிறான் என்று பார்த்தால் இறைவனை தேடிக்கொண்டிருப்பதாகத்தான் அவன் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. திருநிலையா மனிதனவன் பிறவியின் நோக்கம். திருநிலையாம் மனிதனவன் அந்த இறைவனே தான் தன்மார்த்த சரித்திரமாக மனிதனாக ஆகியிருக்கிறான் என்று உணர்ந்த போதும் கூட பிறவியின் நோக்கம் நிறைவேறாமல் அந்த இறை தேடுதலான அந்த பயணம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. தெய்வ நிலை தெரிந்து கொண்டேன் திருவருளே நானாக திகழும் அனுபவம் எனக்கு இல்லை என்பர் சில்லோர். அந்த இறைவனே தான் தன்னை ரசிக்கவும் துய்க்கவும் அந்த இறைவன் எடுத்த வடிவம்தான் மனிதன் என்பதாக வந்திருந்த போதிலும் கூட சிலர் அனுபவத்தின் மூலமாக அந்த இறைவனை சொல்லும்போது தெய்வநிலை தெரிந்து கொண்டேன் திருவருளே நானாக திகழும் அனுபவம் எனக்கு இல்லை. அவ்வாறு இறைவனாக தன்மாற்ற சரித்திரமாக வந்திருக்கக்கூடிய நான் இன்னும் இறைவனை தேடிக்கொண்டுதான் இருக்கிறேன், இன்னும் அதில் நிறைவு எனக்கு இல்லை என்று கூறுவார்கள். தெய்வம் எனும் பாலை, ஒரு பால்தான் இறைநிலை என்று சொன்னான். பிறையிட்ட போது அது தயிராக மாறிவிடுகிறது. பின் பாலை தேடினால் அது எங்கே கிடைக்கும் என்பதாக குரு அவர்கள் விளக்குகிறார். காணேன், அதை காணேன் என்றார் மயக்க நிலையில். அந்த இறைநிலை பாலாய் இருந்த அந்த இறைநிலை தயிராய் போய்விட்ட பிறகு பால் எங்கே பால் எங்கே என்று தேடிக்கொண்டு இருப்பதாக மயக்க நிலையில் மனிதன் இறைவனை தேடுவதாக அமைந்திருக்கிறது. தெய்வம் நமக்குள்ளே உயிராக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த உயிருக்குள் இருக்கக்கூடிய அறிவு மெய்ப்பொருளாக அந்த இறைநிலையே தான் நம்மை உள்ளும் புறமுமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த உயிரின் படர்க்கை நிலைதான் மனமாக இயங்குகிறது. மனதை அகத்தவத்தின் மூலம் நாம் அதன் மூலமான உயிரில் ஒடுக்கும் போது உயிரும் மனமும் ஒன்று என்று சேர்ந்தபோது
உயிர் நம்மிலிருந்து பரிணமித்த மனம் நம்மை வந்து சேர்ந்தபோது நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கு சென்று சேர வேண்டும் என்று அறிவார்த்தமாக அந்த அறிவின் பயணத்தை தொடர்ந்து இறை உணர்வதாக இருக்கிறது. ஆக ஜீவன்தான் சிவலிங்கமாக திருமூலர் கூறும். உயிர்தான் அண்டத்தில் கடவுள் என அழைக்கப்படுபவன் பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான் என்று கூறும் அளவிலே நம்மை இயக்கிக் கொண்டிருப்பதே அந்த இறையின் செயல்தான். மனம் ஒரு முனையாகவும் இறைநிலை மறுமுனையாகவும் இருக்கிறது என்பதை அகத்தவம் மூலம் மனதை பற்றி கொண்டு ஆழ்மன தியானமாக நாம் செல்லும் போது அந்த அறிவின் பயணம் மெய்யறிவு, முத்தறிவு, முழுமை பேற்றை உணரும் அறிவாக அறிவு மலர்ந்த போது அனைத்துமாகி இருப்பதுவும் நாமாக இருப்பதுவும் அனைத்தையும் வழிநடத்தி கொண்டிருப்பதுவும் உள்ளும் புறமுமாக இயக்கிக் கொண்டிருப்பதுவும் செயல் செய்வது நாமாக இருந்தாலும் விளைவாக வருவது இறைவன்தான் என்ற தெளிவுக்கு நாம் வந்தபோது, அந்த மயக்க நிலை தெளிந்தபோது இறைநிலை எது என்பதை உள் உணர்வாக நாம் உணர்ந்து கொள்வதாகத்தான் இருக்கிறது. இந்த உணர்வை பெறாதவர்கள், அந்த உணர்விலே செல்லாதவர்கள் மயக்க நிலையில் இறைவன் வேறு நாம் வேறு என்று கருதும் போது மாறுபட்டு நிற்கிறார்கள். இறைநிலையே தான் தன்மாற்ற சரித்திரமாக அனைத்துமாகி இருக்கிறது என்பதை உணர்வதுதான் இறைநிலை என்று கூறும் குருவினுடைய சிந்தனையை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். கவிதந்த குருவுக்கும் விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.